மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு இந்த ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி நிறைய மாயைகள்லயே இருந்தாச்சு. யார் பேச்சையும் கேட்காமயே இருந்தாச்சு. அதாவது எல்லாத்து பேச்சையும் கேட்பீங்க. இப்பதான் வந்து அ சில சேஞ்சஸ் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க மிதுனம். இன்னும் சொல்லப்போனா இந்த மார்ச் 29க்கு அப்புறம் பெயர்ச்சிக்கு அப்புறமே லைஃப்ல வந்து நிதான நிலைமைக்கு ஆக்ஷன்குள்ள இறங்குற மாரியே இருக்கும். யார நம்பணும், நம்பக்கூடாது எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்னா, தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து, இப்போ நம்மளுக்கு 4 பேர் வேணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கணும். நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ வந்து மிதுனம் போயிருந்திருப்பீங்க. அ அதோட இந்த கேது என்ன பண்ணியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னா, இப்ப மகத்துக்கு வேற போகுதா, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்கும்னா, மிதுனத்துக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்குவீங்க. நல்ல பிரதிபலிப்பா காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திருவாதிரை ஆகட்டும், மிருகசீரிஷம் ஆகட்டும், புனர்பூசம் ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாரியான ஒரு உங்கள அழகுபடுத்திக்கணுங்கிறதுல ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப திருவாதிரை பொறுத்தவரைக்கும் நான் அழகுபடுத்திக்கிறேன், நீ பாரு பார்க்காம போ எனக்கு என்னங்கிற மாரி இருக்கும். மிருகசீரிஷம்க்கு வந்து நான் அழகுபடுத்திக்கிறேன், ஆனா எல்லாரும் என்னைய பார்க்கணுங்கிற மாரி இருக்கும். புனர்பூசம் எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே எனக்கு இது போதும். ஆ நான் 4 பேத்து கண்ணுக்கு நம்ம நல்லபடியா தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க மத்தவங்கள எப்படி பார்க்குறீங்கங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த கேது வருது இல்லையா? இந்த கேது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். மகம் நட்சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மிதுனத்தில இருக்கவங்க நிறைய ஆன்மீக பாதைக்குள்ளார போயிருந்திருப்பீங்க. சில பேர் வந்து ரொம்ப அமைதியாவே ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. வளவளன்னு நெறைய பேசிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டயும் வாயடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நீங்களே ஒரு சைலன்ஸ்குள்ள போயிருந்திருப்பீங்க. லைஃப் வந்து கொஞ்சம் செட்பேக் ஆன மாரி தெரிஞ்சு, அப்புறம் ஒரு மூவ்மெண்ட்ல போகுற மாரி இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் என்னன்னா, சைலன்ட்டாவே இந்த நட்சத்திர இந்த பெயர்ச்சி இருக்கு இல்லையா? இது கிராஜுவலா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தானே நடக்கும்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மகத்துக்கு போகறக்கு முன்னாடியே, நீங்க நெறைய தெய்வ வழிபாட்டு முறைகளுக்குள்ள போயிருந்திருப்பீங்க. உங்களையே அறியாம யாராவது கூட்டிட்டாவது போயிருந்திருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போகணும்னே நெனச்சிருக்க மாட்டீங்க. ஆனா தரிசனம் பெரிய தரிசனமாவே இருந்திருக்கும். கண்டிப்பா சித்தர்கள பார்த்திருந்திருப்பீங்க. விதவிதமான சித்தர்கள பார்த்திருந்திருப்பீங்க. புதுசு புதுசா சித்தர்களுடைய பெயர்கள்லாம் நீங்க காதுல கேட்டிருந்திருப்பீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமானுஷ்யமே. முக்கியமா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துலலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பயணம் பண்ணியிருந்திருப்பீங்க. தெய்வத்த தேடி தேடி போன மாரியான ஒரு பயணம். இல்ல நீங்க டிராவல் பண்ணி போன இடத்துல எதேர்ச்சியா நீங்க அந்த தெய்வத்த பார்த்திருந்திருப்பீங்க. வித்தியாசமான தெய்வங்கள். ஏன்னா ராகுவ பொறுத்தவரைக்கும் வந்து தேடல்கள் ஜாஸ்தி. அப்போ வந்து இந்த மதம், அந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா வகையான என்னென்ன தெய்வ சக்திகள்லாம் இருக்குதோ, அத்தனையும் போய் வித்தியாசமான முறைகள்ல ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா, அது மிதுனத்தில இருக்கக்கூடிய திருவாதிரைக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருந்திருக்கும். மத்த 2 நட்சத்திரங்களும் வந்து எப்படின்னா, ஒரு தெய்வ வழிபாட்டு முறைகள்ல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறது நீங்க அதிகமா போயிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு எப்படின்னா, இந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நெனச்சிருந்திருப்பீங்க. ஆனா எங்கேயுமே போகாம, ஒரே இடத்திலேயே உட்கார்ந்து நகராம, ம மனசு மட்டுமே பல இடங்கள்ல அலைப்பாஞ்சு போயிட்டு வந்திருக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் கெட்ஜெட்லயே மூழ்கி போயி, அதிலேயே உலகம் சுத்தி பார்த்துட்டு வந்த மாரிலாம் ஒரு சில நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம் வந்து மிதுனத்துலலாம் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் எந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லுதுங்க அப்டின்னா, டோட்டல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதத்தான் உங்களுக்கு சொல்லுது. நீங்க எந்த மாரி ஒரு உழைப்ப போட்டு, அந்த உழைப்புக்கான ஊதியம் என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லப்போது. அதாவது மாயையில இருந்து ஆக்ஷன்க்குள்ள தான் உங்கள கூட்டிட்டு போது. அப்போ இந்த அவிட்டத்துல போய் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரியாலிட்டிய உங்களுக்கு காட்டும். உங்க சந்தோஷத்த குடுக்கும். நீங்க செய்யக்கூடிய அந்த போடக்கூடிய அந்த எஃபோர்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், இல்ல படிப்பாகட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு மன திருப்தி நிலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த பயிற்சி. இந்த ராகு, கேது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு குடுக்குது. அப்போ அட் எனி காஸ்ட் தெய்வ வழிபாட்டு முறைகள வந்து நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த ராகு, கேது வந்து உங்களுக்கு
ஒரு சமநிலைய குடுக்குது. இந்த சமநிலை என்னன்னா, கேள்விகள் கேட்க வேண்டாம். அந்த கேள்விகள் என்னன்னா, "நான் ஏன் இந்த தெய்வத்த பார்த்தேன்? எனக்கு ஏன் இது நடந்தது?" அப்படின்னா, இந்த கேது அந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த வருஷ கடைசிக்குள்ளாரையே, ஏன் இந்த தெய்வங்களைலாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்? என்ன கைண்ட் ஆஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது என் வாழ்க்கையில குடுத்தது? என்ன வகையான ஒரு அனுபவத்தை எனக்கு குடுத்தது? அப்படிங்கிறத தான் வந்து இந்த மிதுனம் வந்து உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகு, கேதுவோடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்ப நீங்க என்ன மாரியான ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்டின்னா, நாகம் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்தலம் வேணாலும் நீங்க போலாம். அதாவது நாககாளி அம்மன்லாம் இருப்பாங்க இல்லையா? அம்மன், துர்க்கை வழிபாடு அதிகமாவே இருக்கணும். சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிகமாவே இருக்கணும். இந்த சரபேஸ்வரர் யாரு அப்டின்னா, அ அதாவது இந்த ராகு காலத்துல வந்து துர்க்கை விழிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. மத்த எல்லா தெய்வங்களும் தூங்குவாங்க. அதனால தான் வந்து ராகு காலத்துல போய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்றது. அதே போல தான் இந்த சரபேஸ்வரர். அப்ப எல்லா தெய்வங்களும் தூங்கிட்டாங்களா? அப்படின்னா அது கிடையாது. அத்தன தெய்வங்களும் சரபேஸ்வரருக்குள்ள அடக்கம். அதனால தான் வந்து அந்த நேரத்துல சரபேஸ்வரர் முழிச்சுட்டு இருப்பார். சரபேஸ்வரருடைய அபிஷேகத்தை ராகு காலத்துல பார்க்கிறது முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரருக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்த பார்க்கறதும், சரபேஸ்வரருக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா? ஷட், பட் அப்படிங்கிற ஒரு மந்திரங்களை எல்லாம் வந்து உச்சரிப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்ன பின்னடைவுகள் இருந்தாலுமே உங்கள முன்னோக்கி கூட்டிட்டு போறது மாரி தான். ஏன்னா பெரும்பாலான மிதுனம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ஒரு மாயையிலே இருந்து எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு இதாச்சா, அதாச்சா, இங்கிருந்து மாறுறதா, வேண்டாமா, எல்லாமே ஒரு குழப்பமாவே இருந்திருக்கும் இல்லையா? இடம் மாறணும்னு நெனைக்கிறவங்க, வேலை மாறணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாற்றம் வேணும்னு நெனைக்கிறவங்க வந்து, ராகு காலத்துல சரபேஸ்வரர வழிபாடு பண்ணும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஆ இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்ணுக்கு நேரா உங்களுக்கு புலப்படும். இது கூட உங்களுக்கு ஆச்சரியமாவே தான் இருக்கும். பக்கத்துல யாருக்காவது எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, இது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேனே, இப்ப நீங்க போயி ஒரு நாகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல போய் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாகம் இப்போ வந்து இந்த நாகம் எங்க இருக்கும்னா, நம்ம கோயில் உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்ல மரத்துக்கு கடியில நாகங்கள், நடுவுல ஒரு பிள்ளையார் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அங்க போய் இருந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தோட நீங்க கம்யூனிகேட் பண்ணி பாருங்களேன். என்ன வேணாலும் கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு இலை போடுன்னு கூட கேட்டு பாருங்க. குடுக்கும். அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுங்கிறது தான். இது யார்கிட்டயும் சொன்னாலும் நம்பல அப்டின்னா, நீங்க முதல் நம்பணும். உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்பணும். அந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது மிதுனத்துக்கு அபரிதமாவே இருக்கு. இத வந்து நல்ல அ நெறைய பேர் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. கண்டிப்பா அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அ நெறைய பேர் வந்து சொல்லுவீங்க, "ஆமா எங்களுக்கு நடந்துச்சு." யாரெல்லாம் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்றீங்களோ, இனிமேல் நடக்கும். நம்பணும். நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்பும் பொழுது, உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுமையாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு இந்த ராகு, கேதுவோட நட்சத்திர பயிற்சியில சொல்லக்கூடியது.